அன்னையரே உலகின் ஆணிவேர் என்று பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் அறக்கட்டளையின் தலைவர் கோ பாரதி கூறியுள்ளார். பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் பாவேந்தர் கலை இலக்கிய தெங்கல் விழா நடத்தப்பட்டு வருகிறது. உலக அன்னையர் நாளை முன்னிட்டு புரட்சி கவிஞரும் அன்னையர் நலமும் என்ற தலைப்பிலான இம்மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்போது அவர் பெண்களை உயர்ந்த சக்தியாக மதிக்கும் வகையில் பாவேந்தர் பாரதிதாசன் எங்கெங்கு காணிடும் சக்தியடா என்று தம்முடைய துவக்க கால கவிதையில் போற்றியுள்ளார் என்றும் அன்னையரின் சிறப்புகளை அவர் படைப்புகளில் குறிப்பிட்டுள்ளார் என்றும் உலக உயிர்களை பெற்றெடுத்து அவர்களுக்காக எதையும் தாங்கி வாழும் அன்னையர் அன்புக்கு இணையானது இந்த உலகில் ஏதும் இல்லை என்றும் அன்னையரே உலகின் ஆணிவேர் என்று போற்றினார். இவ்விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலைபெருமாள் கலந்து கொண்டு வாழ்த்தி பேச செயலர் வள்ளி, இசை சுடர் கிருஷ்ணகுமார், பேச்சாளர் ஜெயந்தி ராஜவேலு, மீனாட்சி தேவி கணேஷ், தொண்டு சுடர் லட்சுமி தேவி, கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உலக செவிலியர் நாளை முன்னிட்டு எழுத்தாளர் இளவரசி சங்கர் செவிலியர் நலனை சிந்திப்பீர் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தினார். அன்னை தன் பிள்ளையை அணைத்தாள் என்ற பாவேந்தரின் கவிதை வரியை தலைப்பாக கொண்டு படைப்பாளி ரமேஷ் பைரவி ஒருங்கிணைப்பில் 35 கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். பரவட்டும் பாவேந்தர் படைப்புகள் என்ற தலைப்பின் கீழ் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளில் அறக்கட்டளையின் சார்பில் நடந்த கவியரங்கத்தில் கவிதை வாசித்தவர்களில் சிறந்த கவிதை வாசித்த கவிஞர்கள் யாழ் தமிழன், செவிலியர் விஜயசாமுண்டீஸ்வரி, பச்சியம்மாள், பாண்டியன் உள்ளிட்டோருக்கு சமூக சேவைக்கு சுசிலா நாராயணன் அம்மையார் பரிசு தொகை தலா 400 ரூபாய் வழங்கி பாராட்டினார். துவக்கத்தில் பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் வரவேற்புரையாற்றினார். நிறைவாக பாவலர் ராஜேஷ் நன்றி தெரிவித்து பேசினார். விழா ஒருங்கிணைப்பு பணிகளை தமிழரசன், பாவலர் விசாலாட்சி, மதன், பேராசிரியர் விஷாலாட்சி உள்ளிட்டோர் செய்திருந்தனர்.